social media. Social media. Social media. Social media. Social media. Instagram. Facebook. Twitter. TikTok. நம்ம கொஞ்சம் வருஷம் முன்னாடி போய் 2000 இருக்கோம். இப்போ உங்களால் ஒரு பொருளில் 12 செகண்ட்ஸ் வரைக்கும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அப்படியே 15 வருஷம் தாண்டி 2015க்கு வந்தால் ஆவரேஜாக 8.25 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் அட்டென்ஷன் கொடுக்க முடியும். 15 வருஷத்தில் 25% அட்டென்ஷன் டைம் குறைஞ்சிருக்குது. இப்போ இது இன்னும் குறைஞ்சிருக்கலாம். உங்களை விட கோல்டு ஃபிஷ்ஷை ஒரு பொருளில் அதிக நேரம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்ப முடியுதா? எஸ், கோல்டு ஃபிஷ்ஷோட அட்டென்ஷன் ஸ்பேன் 9 செகண்ட்ஸ். Attention span is completely gone. In this time and age, our attention span is our biggest currency. Speaking of attention span, do you think it's becoming a huge problem with a lot of people? Every time I pull up a video, I never watch the video. I skip through to get to the parts that entertain me. Man. இதெல்லாம் ஏன்? யாரால? புக் ஓப்பன் பண்ணி படிக்கலான்னு உட்காந்தா 2 பேஜுக்கு மேலே போர் அடிச்சிடும். எக்ஸாமுக்கு படிக்கலான்னு யூடியூப்குள்ளே வந்தால் ஷார்ட்ஸ் பார்த்துட்டே டைம் போயிடும். ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷனை பார்த்து இன்ஸ்டாக்குள்ளே போனால் 1 ஹவருக்கு மேலே வேஸ்ட் ஆயிரும். அப்போ யோசிச்சிருக்கீங்களா? எல்லாம் முடிஞ்சு நம்மளால இனி எதையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, கூட ஃபுல்லாக படிக்க முடியும், எக்ஸாமில் ஃபெயில் ஆகி அச்சீவ் பண்ண முடியும், நம்ம நினச்ச பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும், நம்ம கம்ஃபர்ட் ஜோன் இதுலேயே இருந்துருவோம். பட் வாட் இஃப் ஐ டெல், இது எல்லாம் ஒரு சிஸ்டம் பண்ணிகிட்டு இருக்கிற அல்காரிதம் கேம். இதை நீங்கள் இல்லை யார் நினச்சாலும் ஓவர் கம் பண்ணி வர முடியும். ஆனால் அதுக்கு முதல்ல நம்ம ஏன் இப்படி ஆனோம்? 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் காலேஜில் ஒரு ஃபுல் புக்கை படித்த எக்ஸாம் எழுதின நம்மளால் ஏன் இப்போ அட்லீஸ்ட் ஒரு 2 பேஜ் கூட ஒழுங்காக படிக்க முடியல? இதுக்கெல்லாம் ரீசன் தெரிஞ்சாதான் இதை சரி பண்ண முடியும். இதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? 2010ல் இன்ஸ்டாகிராம் லான்ச் ஆனப்பவா? 2016ல் டிக்டாக் லான்ச் ஆனப்பவா? இல்லை, ஏர்லி சென்ச்சுரிஸில் வேறு எந்த மீடியமும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு இல்லாமல் இருந்தப்ப எல்லாரும் நாள் கணக்கில் உட்காந்து புக்ஸை ரீட் பண்ணாங்க. 20th சென்ச்சுரியில் ரேடியோ டெலிவிஷன் லான்ச் ஆகி பூஸ்ட் ஆக ஸ்டார்ட் ஆனப்ப டிவி சீரியல்ஸ், ரியாலிட்டி ஷோஸ் இதெல்லாம் மக்களோட அட்டென்ஷனை எபிசோடிக் கன்சம்ஷனுக்கு மாற்றிச்சு. ஷார்ட் ஃபார்மோட ஸ்டார்டிங் ரீல்ஸோ ஷார்ட்ஸோ இல்லை, டிவியில் ரேடியோவில் வர்ற ஆட்ஸ் தான். பிரேக்கில் ஒரு 15 to 60 செகண்ட்ஸில் மக்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு ஆட், நெக்ஸ்ட்டு ஒரு ஆட், நெக்ஸ்ட் ஒன்று, நெக்ஸ்ட் ஒன்று, நெக்ஸ்ட் ஒன்று. அப்போ வரைக்கும் எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறது, புக்ஸ் ரீட் பண்ணுறது இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமாக தெரியாமல் இருந்துச்சு. அன்டில் சோஷியல் மீடியா பூம் ஆக ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும். ஏர்லி ஸ்டேஜஸில் 6 degrees, ஃப்ரெண்ட்ஸ்டர், மைஸ்பேஸ் இந்த மாதிரி நிறையா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்திருந்தாலும் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. 2004ல் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வருது. அது காலப்போக்கில் எல்லாரும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி டெவலப் ஆகுது. அண்ட் அதுதான் ஃபேஸ்புக். ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. சோஷியல் மீடியாவை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் பின்னாடி நிறையா சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட், நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் யாராச்சும் மெசேஜ் பண்ணும்போதோ இல்லை உங்கள் போஸ்ட்டுக்கு லைக் ஆர் கமெண்ட் பண்ணும்போதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் கிடைக்கும். இது உங்களை அந்த ட்ராப்புக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட், என்லெஸ் ஸ்க்ரோலிங். எப்போவாச்சும் ஏதாச்சும் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் இனி எங்கள்கிட்ட கண்டென்ட் இல்லை, நாளைக்கு வாங்கன்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? நெவர். ஏதோ ஒரு கண்டென்ட் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்காதது எப்போவுமே இருக்கும். ஒன்றும் இல்லை, லட்சக்கணக்கில் இருக்கும். லட்சம் இல்லை, கோடிக்கணக்கில் இருக்கும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண அவனும் புதுசாக கண்டென்ட் காட்டிக்கிட்டே இருப்பான். நெக்ஸ்ட் முக்கியமான ஃபேக்டர், ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இப்போ நம்ம வேறு வேலை பார்க்க போயிட்டா ஏதாச்சும் வைரல் கண்டென்ட்டை மிஸ் பண்ணிடுவோம், ட்ரெண்டில் இருக்க மாட்டோமா, இந்த வீடியோ திரும்ப நம்மளால் பார்க்க முடியுமான்னு ஒரு பயம் நமக்கு எப்போவுமே மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். இதுதான் நம்மளை ஏதாச்சும் பார்த்துக்கிட்டே இருக்க வைக்கும். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி இன்னும் இமோஷனல் ட்ரிகர்ஸ், அல்காரிதமிக் கண்டென்ட் ரெக்கமெண்டேஷன், ஸ்டோரி, லைவ், ஸ்டேட்டஸ், பர்சனலைஸ்ட் ஃபீட்ஸ் இப்படி நிறையா ஃபேக்டர்ஸ் உங்களை சோஷியல் மீடியாவில் ஸ்லேவ் ஆக்கிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறதோடு நின்றுதா? இல்லை. இன்டர்நேஷ்னல் டேட்டா கார்ப்பரேஷன் IDC எடுத்த சர்வேல
80% மக்கள் தூங்கி எந்திரிச்ச 15 நிமிஷத்தில் ஃபோன் பார்த்துருவாங்க. நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க, நானும் அப்படி தான் இருந்திருக்கேன். எஸ், 5ல் 4 பேர் இப்படி தான் இருக்காங்க. இதனால மார்னிங்கே நம்ம மைண்டுக்கு நிறையா டேட்டாவை கொடுக்குறோம். இது பாசிட்டிவாக மட்டுமா இருக்குமான்னு கேட்டால் அங்கே தான் பிரச்சனையே. சோஷியல் மீடியாவில் நிறையா பாசிட்டிவ் கண்டென்ட் வந்தாலும் அதை விட அதிகமாக நம்மளை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுற கண்டென்ட் தான் வரும். இதை பார்த்து நமக்கு எமோஷ்னல் இம்பேலன்ஸ், அவன் அப்படி இருக்கான் நம்மளால் ஏன் இருக்க முடியலன்னு ஒரு ஃபீலிங், பீயிங் லோன்லி, தனக்கு யாரும் வேணான்னு நினைக்கிறது. இங்கே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பீயிங் அலோன் இஸ் நாட் சேம் ஆஸ் பீயிங் லோன்லி. நீங்கள் தனியாக உங்களை செப்பரேட் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, புக்ஸ் ரீட் பண்ணுறது, எக்ஸாமுக்கு படிக்கிறது, ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பீயிங் அலோன். ஆனால் இதுவே நம்ம கூட ஃபோன் இருந்தால் போதும், வேறு யாரும் வேணான்னு நினைக்கிறது, அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் லவ்டு ஒன்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறது பீயிங் லோன்லி. இந்த மாதிரி ஃபீலிங்லாம் வந்தப்போ எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா, இந்த லூப்பில் நான் மட்டும்தான் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கிறேன்னு ஒரு டவுட் வந்துச்சு. அதுக்காக குவாராலையும் மற்ற வெப்சைட்ஸ்லையும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சு ஐ எம் நாட் அலோன். ஹார்வர்ட் பிஸ்னஸ் ரிவ்யூ பேஜில் போட்டிருந்த ஒரு ஸ்டோரி. மார்க்கோன்னு ஒரு 38 இயர்ஸ் ஓல்டு மேனேஜர் அவரோட டேவை பெட்லேருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபோனில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. சாப்பிடும்போது மொபைலில் நியூஸ் ஸ்க்ரோல் பண்ணுறாரு, ட்ரைவ் பண்ணும்போது கூட ஃபோன் தான். ஆஃபீஸில் டெக்ஸ்ட் மெசேஜஸ் பார்க்குறது, மீட்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது, ஈவினிங் வெயிட்டுக்கு போயிட்டு கூட திரும்ப ஃபோன். ஒய்ஃப் குழந்தைங்க யாரு கூடயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்திருக்காரு. நெக்ஸ்ட், அவிரில் வர்மான்னு ஒருத்தர் குவாரால அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு. சோஷியல் மீடியா ஆப்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் எனக்கு அது ஒர்க் ஆகலை. ஒரு 2 நாள் FB யூஸ் பண்ணாமல் இருப்பேன், திரும்ப யூஸ் பண்ணணும் போல இருக்கும். இன்ஸ்டால் பண்ணுவேன், அப்புறம் திரும்ப அன்இன்ஸ்டால். அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது, சும்மா அன்இன்ஸ்டால் பண்ணுறதுனால இந்த அடிக்ஷன்லேருந்து நம்மளால் வெளியே வர முடியாது. இதுக்காக நான் வேறு ஒர்க்கில் என்னை என்கேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ இருந்து எனக்கு சோஷியல் மீடியா பக்கம் போகணும்னு தோணவே இல்லை அப்படின்னு ஸ்டோரியை முடிக்கிறார். இந்த ஒரு மெத்தட் மட்டும்தான் இருக்கா? வேறு எப்படி நான் இந்த சோஷியல் மீடியா விட்டு வெளியே வராது? எப்படி என்னோட அட்டென்ஷன் ஸ்பேன் அதிகம் பண்ணுறது? இதுக்கான ஆன்சர் சோஷியல் மீடியா அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதில் 2 முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ். ஃபர்ஸ்ட், சோஷியல் மீடியாவில் வர்ற எல்லாமே நெகட்டிவான கண்டென்ட் இல்லை. உங்களுக்கு நிறையா நாலேஜ் இப்போ சோஷியல் மீடியாவில் ஃப்ரீயாகவே கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற வீடியோ கூட யூடியூப்னு ஒரு சோஷியல் மீடியாவில் தான். ஷார்ட் ஃபார்ம் அண்ட் லாங் ஃபார்ம் 2 டைப் ஆஃப் கண்டென்ட்லேயும் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இங்கே ஹேக்கே சோஷியல் மீடியாவை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக டியூன் பண்ணணும். என்டர்டைன்மெண்ட்டை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை. நானும் என்டர்டைன்மெண்ட்டுக்கு யூடியூப்பில் டெய்லி கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறவன் தான். பட் எல்லா லிமிட்டில் இருக்கணும். நல்ல விஷயத்தை கன்சியூம் பண்ணுங்கள், ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணி புக்ஸ் ரீடிங், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகுங்க. உங்களை நீங்களே பிஸியாக வச்சுக்கிட்டா தானாக மொபைல் யூசேஜ் குறையும். நெக்ஸ்ட், இந்த மெத்தட் அமெரிக்கன் நியூரோ சயின்டிஸ்டான ஆண்ட்ரூ ஹியூபர்மேன் சொன்னது. 17-minute ரூல். இது ரொம்ப சிம்பிள். ஒரு 17 minutes, இது அப்ராக்ஸ் தான் 15 to 20 minutes இருக்கலாம். எதையும் யோசிக்காமல் எல்லா கேட்ஜெட்ஸையும் தள்ளி வச்சுட்டு ஜஸ்ட் கண்ணை மூடி உங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். முக்கியமாக ப்ரீத்திங். மெடிடேஷன்லாம் பண்ணுறக்கு டைம் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அண்ட் லாஸ்ட்டாக ஒன்று, டோன்ட் லெட் சோஷியல் மீடியா கண்ட்ரோல் யூ. இன்ஸ்டெட் யூ கண்ட்ரோல் சோஷியல் மீடியா. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேட் let me catch your attention once again. Bye.